எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். ரீசெண்டாக நான் நைக்காலேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கினேன். அது உங்களுக்கு வந்து ஷோ பண்ணலாம் அப்படின்னு எடுத்துருக்கிறேன். நிறைய ப்ராடக்ட் இருக்குது. இது ஒரு 3 பாக்ஸஸாக வந்த ப்ராடக்ட். நான் எல்லாத்தையும் எடுத்து ஒரே பாக்ஸில் வச்சுருக்கிறேன். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரீபர்ச்சேஸ் வந்து செஞ்சுருக்கிறேன். ஒரு சிலது வந்து நியூவாக ட்ரை செய்யலாம் அப்படின்னு வாங்கியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வாடி அப்படின்னு உள்ள பிராண்டோட இந்த ரோஸ் வாட்டர் அஃபோர்டபுள் ரேஞ்சில் நல்ல ஒரு ரோஸ் வாட்டர் தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை செய்யலாம். ரோஸ் வாட்டரை நீங்கள் எடுத்து ஏதாவது ஃபேஸ் பேக்கு கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் செஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் டோனராகவே இதை யூஸ் செஞ்சுக்கலாம். நான் இதை டோனராக தான் யூஸ் செய்கிறேன். இதை ட்ரை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ளம் அப்படின்னு உள்ள பிராண்டோட சாஃப்ரான் அண்ட் குங்குமாதி ஆயில் க்ளோ பிரைட் மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசரில் SPF 35 இருக்குது. இதை ட்ரை செய்யலாம் அப்படின்னு வாங்கியிருக்கிறேன். நான் யூஸ் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். ஓகேவா? ப்ராடக்ட்டு இது மாதிரி ஒரு கிளாஸ் பேக்கிங்கில் வருது. இதை யூஸ் செஞ்சு ஏதாவது நிறைய நாள் நான் ட்ரை செஞ்சு என்னோட ஸ்கின்னில் எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக ரிவ்யூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பாடி வாய்ஸ் அப்படின்னு உள்ள பிராண்டோட பிக்மெண்டேஷன் ரிப்பேர் லிப் பாம் SPF 30 இருக்கிறது. இது லிப்ஸில் இருக்கிற பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணுறதுக்குள்ள ப்ராடக்ட்டு. இதை நல்லபடியாக ட்ரை செஞ்சுட்டு நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலான ரிவ்யூ கொடுக்குறேன். ப்ராடக்ட்டு இது மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரில் வருது. அதே மாதிரி விஷ்கேர் அப்படின்னு உள்ள பிராண்டோட செரமைட் லிப் பாம். இதில் SPF 50 இருக்குது. இதுவும் லிப்பில் இருக்கிற பிக்மெண்டேஷனை ரிமூவ் செய்கிறதுக்குள்ள ப்ராடக்ட்டு. இதுவும் வந்து நான் ட்ரை செஞ்சு பார்த்து ஹானஸ்டான ரிவ்யூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நிவ்யா பிராண்டில் இந்த 2 டப்பா க்ரீமும் வாங்கியிருக்கிறேன். ப்ளூவும் வாங்கியிருக்கிறேன், இந்த ஒயிட்டும் வாங்கியிருக்கிறேன். ப்ளூ வந்து ரொம்ப திக்காக இருக்கும், ரொம்ப அதிகமான ஹைட்ரேஷனை கொடுக்கும். ஃபேவரட். இது ரீபர்ச்சேஸ் ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட்டு நிவ்யாவில் நேச்சுரல் க்ளோ ஸ்மூத் ஸ்கின்னு கொடுத்துருக்குறாங்க. இது ரோல் ஆன் டியோட்ரண்ட்டு. இது நல்லா இருக்குது. ஓகேவா? இதுவும் வந்து ரீபர்ச்சேஸ் செஞ்சது தான். ஏற்கனவே நான் இது வந்து வாங்கி வச்சுருக்கிறேன், யூஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு இதில் பிடிச்சது என்ன அப்படின்னா பேட் ஸ்மெல் வராமையும் பாதுகாக்குது. அது மட்டும் இல்லை, இப்போது அண்டர் ஆர்மில் ஷேவிங் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட் டைமாக நம்ம ரோல் ஆன் யூஸ் செய்யவே முடியாது. எந்த ஒரு டியோட்ரண்ட்டாக ரொம்ப ஒரு எரிச்சலை கொடுக்கும். ஆனால் அந்த டியோட்ரண்ட் எந்த ஒரு பிரச்சனையுமே செய்யாது. எப்போவுமே இதை யூஸ் செஞ்சுக்கலாம். ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல ஒரு ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு ஜோவிஸ் ஹெர்பல் அப்படின்னு உள்ள பிராண்டோட ஃபேஷியல் கிட். இது நான் முன்னாடி ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஜோவிஸ் பிராண்ட்லேருந்து ஒரு ஃபேஷியல் கிட்டு வந்து ட்ரை செஞ்சேன். அது வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அதோட பேக்கிங் எல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது வந்து ஆஃப்லைனில் நான் வாங்கினது. இது பேக்கிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் முன்னாடி யூஸ் செஞ்சதை கம்பேர் பண்ணுறதுனால இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுலேயே வந்து ஃப்ரூட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. இது மினி ஃபேஷியல் கிட்டு. இதை வச்சு ஒரு 3 டைம்ஸ் எல்லாம் ஃபேஷியல் வந்து செய்யலாம். இது மாதிரி டியூப் பேக்கேஜிங்கில் வருது. 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. இதை ட்ரை செஞ்சு பார்க்கலாம். இன்னும் ட்ரை செய்யலை. ட்ரை செஞ்சு வீடியோ உங்களுக்காக கண்டிப்பாக போடுறேன். நெக்ஸ்ட்டு ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் செய்கிறதுக்குள்ள ப்ராடக்ட். இது ஃபேஷியல் ஹேர் மட்டும் இல்லை, ஐப்ரோக்கும் யூஸ் செஞ்சுக்கலாம், ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் செய்கிறதுக்கும் யூஸ் செஞ்சுக்கலாம். இதை ட்ரை செஞ்சு பார்த்துட்டு நான் டீட்டெயிலான ரிவ்யூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கே பியூட்டியிலேருந்து லூஸ் பவுடர் வாங்கியிருக்கிறேன். இது வந்து ஷேடு ஆலிவ். என்னோட ஸ்கின்னுக்கு கொஞ்சம் நல்லாவே டார்க் கலராக இருக்குது. கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்சாக போடலான்னு பார்த்தாலும் சரியாகலை. கொஞ்சம் ஃபேஸ் அப்படியே ஒரு டார்க் ஷேடு மாதிரி இருக்குது. நம்ம ஸ்கின் டோனுக்கு கொஞ்சம் மேட்சாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். இது ரொம்ப கொஞ்சம் விலை அதிகமான ப்ராடக்ட்டு. ஆனால் எனக்கு வந்து மேட்ச் ஆகலை. ஆனால் ப்ராடக்ட்டு சூப்பராக இருக்குது. இதோட ஃபார்முலா எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது, லாங் லாஸ்டிங்காக இருக்குது. என்னோட ஷேடு கிடச்சிருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும். அது ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து ஓப்பன் செஞ்சு யூஸ் செஞ்சுட்டேன். ஓகேவா? ஓப்பன் பண்ணிட்டேன். இதை வேண்டாம் அப்படின்னு வந்து கொடுக்க முடியாது. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நம்ம கொடுக்க முடியும். அதனால் இதை அப்படியே வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு காம்போ ஆஃபரில் வாங்கினது மேப்ளினோட ஹைப்பர் கர்ல் வால்யூம் எக்ஸ்பிரஸ் மஸ்காராவும் ஜெல் ஐலைனரும் சேர்த்தே வாங்கியிருந்தேன். இது வந்து எனக்கு ஜெல் ஐலைனர் போடுற ரொம்ப பிடிக்கும். இப்போது நான் ஐல் அப்ளை செஞ்சுருக்கிறது இந்த ஜெல் ஐலைனர் தான். ரொம்ப முன்னாடி நான் வந்து ட்ரை செஞ்சுருக்கிறேன் மேப்ளினோட இந்த ஜெல் ஐலைனர். அதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம ப்ரஷில் எடுத்து யூஸ் செய்கிறதே கஷ்டமாக இருந்தது மாதிரி இருக்கும், இவ்வளோ திக்காக இருக்கே அப்படின்னு. ஆனால் இப்போது அதோட ஃபார்முலா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரஷ்ஷு கூட முன்னாடி உள்ளது ஒரு மாதிரி திக்காக இருக்கும்,
கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆனா இப்போ அப்படி இல்ல. தின்னாகவும் லைன் ட்ரா செஞ்சுக்கலாம். கொஞ்சம் திக்காகவும் குடுத்துக்கலாம். அது மாதிரி இருக்குது. ப்ரஷ்ஷும் வந்து பரவால்ல. கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்குது. லிட்டும் க்ளோஸ் செஞ்சு தான் குடுத்துருக்குறாங்க. முன்னாடி ஓப்பன்ல வரும். ஜெல் ஐலைனரும் முன்னாடி உள்ள ஜெல் ஐலைனர கம்பேர் பண்றனால இது ரொம்ப க்ரீமியா இருக்குது. ஈஸியா அழகா கிளைட் ஆகுது. சூப்பரா அப்ளை பண்ணிக்கலாம். பிளாக்கா இருக்கும். ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. இது சேர்த்து காம்போ ஆஃபர்ல வந்ததுனால நான் வாங்கிட்டேன். இந்த மஸ்காரால வாஷபிளும் இருக்குது, நான் வாஷபிள் மஸ்காராவும் இருக்குது. எப்போதுமே வாஷபிள் வாங்கி யூஸ் செய்யுங்க. நான் வாஷபிள் எல்லாம் வாங்குனீங்க அப்படின்னா உங்களோட லேஷஸ்ல இருக்கிற ஹேர் எல்லாம் டேமேஜ் ஆகும். ஓகேவா? சீக்கிரமே வந்து உதிர்ந்துடும். அதை விட வாஷபிள் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் செய்கிற நேரமே அது ரிமூவ் ஆகி போயிடும். நம்மளோட லேஷஸ்ல இருக்க ஹேரும் அப்படியே இருக்கும். அதனால வாஷபிள் மஸ்காரா வாங்கியிருக்கிறேன். நெக்ஸ்ட் லாரியல் அப்படின்னு உள்ள பிராண்டோட இந்த லிப்ஸ்டிக், இதுவும் வந்து காம்போ ஆஃபர் தான். இது வரைக்கும் நான் லைஃப்ல யூஸ் செஞ்ச லிப்ஸ்டிக்ல பெஸ்டா இருந்தது இதுன்னு சொல்லுவேன். நிஜமா சூப்பரா இருக்கு. இதோட ஃபார்முலா ஆகட்டும், இதோட பேக்கிங் ஆகட்டும், இதோட அப்ளிகேட்டர் ஆகட்டும், அமேசிங். இதுல நான் ஒரு ரெட் கலர் ஷேடும் வாங்கியிருக்கிறேன், பிங்க் கலர் ஷேடும் வாங்கியிருக்கிறேன். இது வந்து பிரைஸ் வந்து அதிகம். ஓகேவா? ரொம்ப அதிகமான பிரைஸ் தான். இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் அவ்வளவு நல்லா இருக்குது. ஒர்த்து பையிங்கான ஒரு ப்ராடக்ட். ரொம்ப லாங் லாஸ்டிங். லிப்ஸ்ல வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் ரிமூவே ஆகாது. மேக்கப் ரிமூவர் வச்சு நீங்க ரிமூவ் செஞ்சு எடுத்தாதான் அது ரிமூவ் ஆகும். இல்லைன்னா அப்படியே தான் இருக்குது. ஓகே, சூப்பரான ஒரு ப்ராடக்ட். நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா எர்த் ரிதம் பிராண்டோட லிப்ஸ் டோன்ட் லை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுல SPF 15 உள்ள லிப்ஸ்டிக்ல ஃபர்ஸ்ட் டைமா SPF இருக்கிறது மாதிரி உள்ள ப்ராடக்ட் பார்க்குறேன். இது குலாபோ அப்படின்னு உள்ள ஷேடு 06. இதோட பேக்கிங் வந்து நல்லா இருக்குது. இது ஃபுல்லா ஒரு சேஃபான ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கெமிக்கல் ஃப்ரீயான ப்ராடக்ட்னு. இதை ஓப்பன் சேர்க்குற நேரம் மேலே இதை எப்படி ப்ரெஸ் செஞ்சிட்டோம் அப்படின்னா கீழே எப்படி வந்துடும். இப்படி எடுத்துக்கலாம். இதுதான் லிப்ஸ்டிக். பிங்க் ஷேடு பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்டான லைட்டான ஒரு பார்பி பிங்க் ஷேடு மாதிரி உள்ள ஷேடு குலாபோ அப்படின்னு உள்ள ஷேடு. இந்த லிப்ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா கே பியூட்டிலேருந்து லிப்ஸுக்கு நல்லா ஹைட்ரேஷனை கொடுக்குற ஒரு லிப்ஸ்டிக்னு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. அதே லிப்ஸ்டிக்கோட ஃபார்முலால தான் இதுவும் வந்து செஞ்சுருக்கிறதா நிறைய ரிவ்யூஸில் நான் பார்த்தேன். இது அஃபோர்டபுள் ரேஞ்சு. அதனால இதை வந்து ட்ரை செய்யலான்னு வாங்கினேன். லிப்ஸுக்கு நல்லா இருக்கு. நல்ல ஃபினிஷை கொடுக்குது. லிப்ஸை ட்ரை ஆக்கலாம். நல்லா ஹைட்ரேஷனை கொடுக்குது. ஆனால் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ரீஅப்ளை செஞ்சுக்கலாம். நல்ல ப்ராடக்ட் தான். ஓகேவா? நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் நைகா பிராண்டோட டே ட்ரீமிங் ஐஷேடோ பேலட். இது கலர்ஸ் இப்படி தான் இருக்குது. நான் இதை ட்ரை செஞ்சுட்டு உங்களுக்கு முடிஞ்சா கண்டிப்பாக ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ளூ ஹெவனோட டிப் அண்ட் ட்விஸ்ட் நெயில் பாலிஷ் ரிமூவர். இது நீங்கள் காலேஜ் போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக்காக நெயில் பாலிஷை ரிமூவ் செய்யணும் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. அஃபோர்டபுள் ரேஞ்சும் கூட. ஏன்னா குயிக்காக நெயில் பாலிஷை ரிமூவ் செஞ்சுக்கலாம். நம்ம நெயில் பாலிஷ் அப்ளை செஞ்சுப்போம். ஆனால் ரிமூவ் செய்கிற நேரம் தான் கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனம் மாதிரி இருக்கும். சோம்பேறித்தனம்னு இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது மாதிரி இருக்கும் அதை தேய்ச்சி எடுக்கிற நேரம். ஆனால் இது அப்படி இல்லை. இதில் வந்து ஃபிங்கரை விட்டு ட்விஸ்ட்டு செஞ்சால் போகிற ரிமூவ் ஆகிடும். ரொம்ப ஈஸியான வழி. இதில் 2 ப்ராடக்ட்டும் நான் வாங்கியிருக்கிறேன். நெக்ஸ்ட் LAATயோட லிக்விட் ஐலைனர். இதிலும் வந்து 2 வாங்கியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? நான் காலேஜ் படிக்கிற நேரமே இந்த ஐலைனர் யூஸ் செய்வேன். நல்லா பிளாக்காக இருக்கும். ஆனால் வந்து குயிக்காக ரிமூவ் செஞ்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஐலைனர் எப்படி பிடிக்கும் அப்படின்னா பிளாக்காக இருக்கணும், மேட்டு ஃபினிஷை கொடுக்கணும், ஆனால் ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கணும். அப்படி ஒரு ஐலைனர் தான் நான் தேடுவேன். எனக்கு பிடிச்சது மாதிரி உள்ளது இது. இதுவும் ஃபேஸ் வாஷ் யூஸ் செய்கிற நேரம் ரிமூவ் ஆகி போயிடும். நெக்ஸ்ட் மேபிளினோட டாட்டூ ப்ரோ ஐப்ரோவில் யூஸ் செய்கிற ஜெல். இது ப்ராடக்ட்டை நான் நல்லபடியாக ட்ரை செஞ்சு பார்த்துட்டு ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்குறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ரீபர்ச்சேஸ் ப்ராடக்ட்டு. எர்த் ரிதம் அப்படின்னு உள்ள பிராண்டோட லிப் சீக் டிண்ட். இது முன்னாடியே நான் வாங்கி யூஸ் செஞ்சுருக்கிறேன். இது ரீபர்ச்சேஸ் ப்ராடக்ட்டு. இதில் ரெட் கலர் நான் வாங்கியிருக்கிறேன். இது எப்படின்னா 2-in-1 ப்ராடக்ட்டு. சீக்லேயும் அப்ளை செஞ்சுக்கலாம், லிப்ஸ்லேயும் அப்ளை செஞ்சுக்கலாம். இது மேட்டு ஃபினிஷ் எதுவுமே இருக்காது. ரொம்ப லிப்ஸுக்கு வந்து ஹைட்ரேஷனை கொடுக்குறது மாதிரி உள்ள ப்ராடக்ட்டு. லிப்ஸில் வந்து ஒரு லிப் க்ளாஸ் அப்ளை செஞ்சது மாதிரி இருக்கும். ட்ரையாக ஒரு ஃபீலே இருக்காது. லிப்ஸுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷனை கொடுக்கும்.
சீக்கில் பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் உள்ளவங்கலாம் இதை யூஸ் செய்யாதீங்க. ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை எந்த ஸ்கின் டைப் இருக்கிறவங்களா இருந்தாலும் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் செஞ்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் பவுடர் வச்சு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை கொஞ்சம் ஒரு வெட்டான ஈரத்தன்மை இல்லாமல் நல்ல ஒரு மேட் ஃபினிஷோட இருக்கும். இது நல்ல ப்ராடக்ட் தான். எனக்கு இது பிடிக்கும். அதனால இதை ரீபர்ச்சேஸ் செஞ்சுருக்கிறேன். இவ்வளோ ப்ராடக்ட்டும் நான் நைக்காலேருந்து ரீசெண்டாக வாங்கின ப்ராடக்ட்டு. ஒரு சில ப்ராடக்ட் எல்லாம் எனக்கு புதுசு. நான் ட்ரை செய்யலாம் அப்படின்னு வாங்கினது. அதை நான் நிறைய முறை யூஸ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலான ரிவ்யூ கொடுக்குறேன். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரீபர்ச்சேஸ் ப்ராடக்ட்ஸு. இவ்வளோதான். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.